ஹைவேயில் பறந்த ராணுவ வாகனம், நொடியில் தடுமாறிய டிரைவர். இரத்த உடையில் சரிந்த 4 வீரர்கள், அதிர்ச்சியில் உறைந்த மக்கள். அதிரும் திருப்பத்தூர். சென்னை அம்பத்தூருக்கு அடுத்துள்ள ஆவடி பகுதியில் துணை ராணுவ பயிற்சி மையம் ஒன்று அமைந்துள்ளது. இதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த பயிற்சி மையத்தைச் சேர்ந்த 71 துணை ராணுவ வீரர்கள் கர்நாடக மாநிலம் ஷிமோகா பகுதிக்கு பாதுகாப்பு பணிக்காக சென்றுள்ளனர். அங்கு தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு 5 இராணுவ வாகனங்களில் ஆவடி பயிற்சி மையத்திற்கு திரும்பி கொண்டிருந்தனர். அப்போது இராணுவ வீரர்களின் வாகனம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் உள்ள பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் துணை ராணுவ வீரர்கள் ஓட்டி வந்த வாகனம் செங்கிலிக்குப்பம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. ஒரு கட்டத்தில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென நிலை தடுமாறி சாலையோர தடுப்புச் சுவரில் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் பதற்றத்துடன் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். அப்போது அங்கு வந்து பார்த்தபோது இந்த பயங்கர விபத்தில் சிக்கிய 4 இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தனர். அது மட்டுமின்றி அந்த வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவர் ரிஜோ என்பவருக்கும் சின்னதுரை என்பவருக்கும் வாகனத்தின் இடிபாடுகளில் சிக்கி அவர்களது கால்கள் துண்டானது. அதன் பிறகு ஏராளமான இராணுவ வீரர்களுக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டு இருந்தது. இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பான சூழல் நிலவியது. இந்நிலையில் சம்பவம் குறித்து ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்காக நீண்ட நேரமாக போராடினர். ஆனால் இராணுவ வீரர்கள் நொறுங்கிய வாகனத்தில் சிக்கியிருந்ததால் போலீசாருக்கு சிரமத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரையும் லாரியின் இடிபாடுகளில் இருந்து சக வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் உதவியுடன் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதையடுத்து அந்த மருத்துவமனையில் தலைமை காவலர் ராமச்சந்திரன் மற்றும் காவலர் வல்லவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விபத்து காரணமாக பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் அரங்கேறிய விபத்தில் இராணுவ வீரர்களின் கால்கள் துண்டிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.